கிறிஸ்மஸ் அன்னைக்கு வீட்டில் எதுவுமே ஸ்பெஷலாக செய்யல. வருஷம் வருஷம் ஏதாவது சிக்கன், மட்டன், பிரியாணி செய்வோம். இந்த வருஷம் எதுவுமே செய்யல. சரி இன்னைக்கு வந்து குழந்தைங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகலான்னு நைட்டு போல் எல்லாம் ரெடியாகி ஓமலூர் போயிருந்தோம். ஏன் இந்த கிறிஸ்மஸுக்கு எதுவுமே நான்வெஜ் சமைக்கலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தில் நிறைய டெத்துங்க. அந்த நியூஸை கேட்டு கேட்டு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அதை கேட்டோன்னே இன்னும் மனசு கஷ்டமாயிடுச்சு. அதனால் வீட்டில் எதுவும் இன்றைக்கி நான்வெஜ் சமைக்கல. காலையில் வந்து பருப்பு பீக்கிங்காய் போட்டு கடைஞ்சிருந்தேன். அது கூட சோயா பன் வந்து குழந்தைங்களுக்கு வணக்கி கொடுத்துட்டு எக்கு கேட்டாங்கன்னு வேக வச்சு கொடுத்துட்டேங்க. என்னதான் நமக்கு வந்து துக்கமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு அது தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதை சமைச்சு கொடுத்துட்டேன். இப்போலாம் ஈவினிங் டைமில் ரொம்பவே கொசுத்தல் அதிகமாக இருக்குது. அதனால் குட்டிமாவுக்கு வந்துட்டு ஒரு 4 பேண்ட் ஃபுல்லாக காலை கவர் ஆகிற மாதிரி எடுத்திருந்தேன். அப்புறம் ஜெய்குட்டி வந்து சூப்பராகவே ட்ராயிங் பண்ணுறான். அதனால் இந்த லீவ் டைமில் எனக்கு கொஞ்சம் போரிங்காக இல்லாத மாதிரி இருக்கணுமோ, அதனால் எனக்கு ஸ்கெட்ச் பென்சில் இந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தான். ஸ்கூலில் டிராயிங் போட்டியில் ஜெய்குட்டி கலந்துருந்தான். அதுக்கு மெடல் வாங்கிட்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கியிருக்கான். டிராயிங் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணுறான். ஜெய்குட்டிக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது.